ஹாய்! இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு பருப்பு சாதம் தான் குடுக்க போறேன். சிறு பருப்பும், அரிசியும் 1 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா, காய்கறி பீட்ரூட்டு, கேரட்டு, ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். அதை நல்லா சீவிட்டு, கட் பண்ணி சாப்பாடோட அந்த அரிசியோட போட்டுறணும். ஸோ போட்டு என்னைக்காவது ஏதாவது ஒரு டெய்லி ஒரு வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க. அது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. ஸோ அன்றைக்கி நான் கேரட்டும் பீட்ரூட்டும் தான் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி சௌ இல்லை பீன்ஸு எந்த காய் கிடைக்குதோ அந்த காய் போட்டுக்கோங்க. இப்போ இதை நான் கட் பண்ணி குக்கரில் போட்டுடுறேன். தக்காளி அந்த தோல்லாம் எடுத்துருங்க. எடுக்க முன்னாடி குக்கரில் போட்டு வேக வச்சதுக்கப்புறம் அந்த தோலை எடுத்துருங்க. இல்லை தோலோடு கொடுக்கக்கூடாது, பாப்பாவுக்கு வயிற்றில் ஏதாவது ஒன்றாலும் ஒட்டிக்கும். ஸோ தான் கட் பண்ணியாச்சு. இப்போ குக்கரில் போட்டுறோம் எல்லாத்தையும். இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன்னா தண்ணி ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பூண்டு, ஒரு 2 பூண்டு போட்டிருக்கேன்னா 2 பூண்டு எடுத்து போட்டுக்கோங்க. மிளகு வேணால் ஒரு 2, 3 மிளகு போட்டுக்கோங்க. ஏன்னா காரத்துக்கு குழந்தைங்களுக்கு வேணும், சளி பிடிச்சிருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் அது நல்லது. ஸோ மிளகும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜீரகமும் பூண்டும் போட்டிருக்கேன், மிளகு போடலை. ஸோ மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் அந்த பெருங்காயத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஜீரணத்துக்காக. தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கிட்டு குக்கரை போட்டு மூடிட்டு அடுப்பில் வச்சுருங்க, விசில் வச்சு. அடுப்பில் வச்சுட்டா ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும், விசில் வந்துடும். ஸோ அதில் பாப்பா தூங்கிட்டுருக்கா. ஸோ அதுக்குள்ளே கொண்டு போய் துணியை மாடியில் காய போட்டு வந்துடுறேன். ஏன்னா முழிச்சிட்டாருன்னா போட முடியாது. அதுக்காக தான் போயிட்டு. செம்ம வெயிலாக இருக்குது, அது 1 ஹவர்லேயே காஞ்சிரும். இப்போது அதனால் டக்குன்னு காய போட்டு வந்துடணும். பார்த்தீங்களா எவ்வளோ வெயிலாக இருக்குன்னு. காய போட்டாச்சு துணியெல்லாம். இப்போ வீட்டுக்கு பார்த்தா பாப்பா தூங்கிட்டு தான் இருந்தா. அதுக்காண்டி அவசரமாக இருந்தேன். விசிலும் வந்துருச்சு. ஒரு 5, 6 விசில் விடுங்க. பாப்பா குளிக்கிறதுக்காண்டி தண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன்.